டெல்லியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா வீட்டில் பாஜக நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் துவங்கியது. பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், மூத்த தலைவர்கள் தமிழிசை, ராஜா உள்ளிட்டோர் பங்கேற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. இதுகுறித்து கூடுதல் விவரங்கள் வழங்க செய்தியாளர் ராஜகுமரன் இணைப்பில் உள்ளார். வணக்கம் ராஜகுமரன், இதுகுறித்த விவரங்களை பகிரலாம். டெல்லியில் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவினுடைய இல்லத்தில் நடைபெறக்கூடிய இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கு பெறுவதற்காக தமிழக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், மத்திய அமைச்சர் எல்முருகன் உட்பட பாஜகவின் தமிழகத்தின் முக்கிய நிர்வாகிகளாக இருக்கக்கூடிய பொன் ராதாகிருஷ்ணன், தமிழிசை சவுந்தரராஜன், ராஜா, வானதி சீனிவாசன், பாஜகவிற்கான தமிழகத்தின் அமைப்பு பொதுச் செயலாளர் கேசவ விநாயகம், மேலும் தமிழக மேலிட பொறுப்பாளர் அரவிந்த் மேனன், சுதாகர் ரெட்டி உள்ளிட்ட அனைவருமே வரவழைக்கப்பட்டிருக்கின்றனர். உள்துறை அமைச்சர் அமித்ஷா தமிழகத்திலே பாஜக அமைத்திருக்கக்கூடிய கூட்டணி தொடர்பாக இந்த ஆலோசனை கூட்டத்தில் நிர்வாகிகளிடம் கேட்டறிய இருக்கின்றார். அதிமுகவுடனான கூட்டணி மீண்டும் உறுதி செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் 2026 சட்டமன்ற தேர்தலில் வலிமையான ஒரு கூட்டணியாக மாறக்கூடிய விதமாக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள், புதிதாக இணைக்கப்பட வேண்டிய கட்சிகள் என்று பல்வேறு முக்கிய விஷயங்கள் தொடர்பாக இதில் ஆலோசிக்கப்பட இருக்கின்றது. அதன் அடிப்படையில் தமிழகத்தில் பாஜக கூட்டணியை வலிமைப்படுத்துவது தொடர்பாக உள்துறை அமைச்சர் பேச இருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் பாஜகவில் நிர்வாகிகள் எல்லாம் மாற்றப்பட்ட பிறகு பழைய அளவு சுறுசுறுப்பாக மாவட்ட அளவிலான நிர்வாகிகள் செயல்படவில்லை என்ற ஒரு கருத்து தொடர்ந்து சொல்லப்பட்டு வருகின்றது. எனவே பாஜகவில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள், மாநில பொறுப்பில் இருந்த மாவட்ட பொறுப்பு வரை இருக்கக்கூடிய அனைத்து நிர்வாகிகளும் தங்களுக்குள் இருக்கக்கூடிய அந்த வேறுபாடுகளை மறந்து மீண்டும் முழு மனதோடு கட்சி பணியாற்ற வேண்டும் என்பதற்கான அறிவுறுத்தலை மேலிட பொறுப்பாளர்கள் தொடர்ந்து தமிழக பாஜக நிர்வாகிகளுக்கு வழங்கி வருகின்றார்கள். அதன் அடிப்படையில் பாஜகவினுடைய அனைத்து பொறுப்பாளர்களும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்பதை உள்துறை அமைச்சர் தமிழக நிர்வாகிகளை வரவழைத்து நடத்தக்கூடிய இந்த சந்திப்பில் வலியுறுத்துவார் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. பாஜக நிர்வாகிகள் அனைவரும் ஒன்றிணைந்து பணி செய்தால்தான், குறிப்பாக அதிமுகவோடு அந்த தேர்தல் களப்பணிகளில் தொண்டர்களை இணைத்து செயல்பட வேண்டும், அதற்கான வலியுறுத்தல்களை தொண்டர்களுக்கு வழங்க வேண்டும் என்று பாஜகவின் முக்கிய நிர்வாகிகளுக்கு உள்துறை அமைச்சர் அவர்கள் வழங்க இருக்கின்றார். நிர்வாகிகளும் தொடர்ந்து ஒற்றுமையுடன் செயல்பட வேண்டும் என்று வலியுறுத்த இருக்கின்றார். தமிழக பாஜகவினுடைய அனைத்து முக்கிய நிர்வாகிகளும் பங்கேற்று இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அண்ணாமலை இந்த கூட்டத்தில் பங்கேற்கவில்லை. அண்ணாமலை சோளிங்கர் பகுதியில் ஆசிரமம் ஒன்றில் நடைபெறக்கூடிய நிகழ்வில் பங்கேற்பதன் காரணமாக இன்று டெல்லி செல்லவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. அண்ணாமலை தவிர்த்த மற்ற அனைத்து முக்கிய நிர்வாகிகளும் தமிழகத்தில் இருந்து சென்றிருக்கின்றார்கள். உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடன் கூட்டணி மட்டுமல்லாமல் உட்கட்சி விவகாரங்கள் தொடர்பாகவும் பேசி வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி ராஜகுமரன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.